என்ன சார் ஆக்டர் ஸ்ருதியோட சிங்கர் ஸ்ருதியோட நீங்க வர்க் பண்ணது சார் நீங்க பேசினாலே எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா. நோ she is a child actually. குழந்தை. நான் பெரியவரோட ஒர்க் பண்ண முடியல, அவங்க குழந்தைகிட்ட ஒர்க் பண்ணணும். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆக்சுவலி. சச் a fantabulous girl. ரொம்ப குழந்தை. what a singer. என்னமா பாடுனாங்க இப்போ. கிளாப் பண்ணுங்க, கிளாப் பயங்கரமா குழந்தைக்கு. Thank you. சார் இப்படிதான் செட்டில் பண்ணாரு every time when we do a even halfway decent shot and energy drop ஆகும்போது he make everybody clap like this on set. So this is just on set behavior. என்னன்னா எங்க ரெண்டு பேருக்கு ஒரே ஒரு இது, நாங்க வந்து நைட்டுக்கு மேல பயங்கரமா வேலை செய்வாங்க நாங்க ரெண்டு பேரும். ஆமா, அது இதுவும் நக்டர்னல் அனிமல், நானும் நக்டர்னல் அனிமல் ஆக்சுவலி. அப்படியே நீங்க பாருங்க, ரொம்ப அழகா பண்ணிருக்கா பாப்பா. தேங்க்யூ ஆக்சுவலி. Thank you so much. Thank you. மிஸ்கின் சார், யாரு உங்ககிட்ட ஒரு கேள்வி. நான் தான் சார். சொல்லு. டேய் மகாப்பா, இந்த ட்ரெயின் எங்க இருந்து கிளம்பி எங்க போகுது சார்? அது சொல்ல முடியாது. அது கதை. சரி ஓகே, இது வந்துட்டு அது ஊர் மறந்துருந்தேன். எங்கடாது மேட்டுப்பாளையத்துல இந்த ட்ரெயின் கிளம்புது, ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ். ஆக்சுவலா வந்து இந்த படம் அந்த ட்ரெயின் ஓடுற 2.5 மணி நேரத்துல படத்தை எடுத்து முடிக்கணும், லைவா பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா முடியல. 5 மணி நேரத்துல நடக்கிற ஒரு கதை தான் அந்த கதை. ஒரு இரவுல நடக்கிற கதை. இரவு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு 5 ஹவர்ல நடக்கிற ஒரு ஃபாஸ்ட் பேஸ் த்ரில்லர் தான். வாட் a privilege to be with ஸ்ருதி, என் குழந்தை. அப்பா வந்து 8 அடி பஞ்சானா 80,000 அடி பாயக்கூடிய ஒரு பாலி மேத் என் குழந்தை. ஒரு பாட்டு பாடுறதுக்காக கேட்டேன், நீச்சலாம் ஒரு பாட்டு பாடுறா அப்படின்னா வந்து பாட்டு பாடி எடுத்து வந்தவொடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலா அது எப்பயுமே இந்த சினிமா ஊடகன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப இன்டென்ஸா வந்து அந்த பாட்டுச்சு. நான் சொன்னேன், குழந்தை என் படத்துல ஒரு சீன் நடிக்க ஒரு நல்ல கேரக்டர் கிட்ட நடிக்கிறியாடான்னு கேட்டேன். இட்ஸ் நாட் a cameo, it's bigger than cameo. So come on sir, it is a cameo sir. நீ பேசவே மாட்டேனுமா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து அந்த சீன்ல வந்து அது தானு சார் தான் சொன்னாரு, தம்பி நீ வந்து அந்த பாப்பாவை நடிக்க வை அப்படின்னாரு. நாங்க வந்து கூப்பிட்டு நடிக்க வச்சோம். அதுக்கப்புறம் ஐ rewrote that actually. I added more scenes and என் படத்துல ஒரு பெரிய பப்ளியான சீன் தான் அந்த சீன் தான், பாப்பா வர சீன் தான். Thank you so much. Thank you sir, it's my honor and privilege. சீக்கிரமா ஒரு படம் பண்ணோம் சார். சார் நான் வந்து பாப்பா வச்சு ஒரு படம் பண்ணேன் சார், குழந்தை வச்சு ஒரு படம் பண்ணோம். என்ன சினிமால ஒண்ணு டேலண்ட் வந்து சில டேலண்ட் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு டேலண்ட் தான் குழந்தை. வெகு சீக்கிரத்துல நான் ஒரு படம் பண்ண போறேன் குழந்தையோட சேர்ந்து. she is going to present one song. அந்த படத்துல சாங் பாடிருக்காங்க அந்த பாப்பா, கேளுங்க அந்த பாப்பா. Thank you. இல்லப்பா. Thank you. Oh, thank you. Give a big applause for her. What a fantabulous artist she is actually. வாங்க சார், வாங்க சார், நீங்க வந்து வாழ்த்துங்க வாங்க. யாருப்பா அது? ஓகேப்பா ஓகேப்பா, அப்படி நிறுத்துப்பா. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. என் அகமாலும் இயக்கமால் வெற்றிமால் உள்ளிட்ட அரங்கினிகள் ஆக்கலாளர்களை விழாவின் பங்குகள் வந்து அத்தனை சகோதர சகோதரிகளை, இப்படத்தின் நாயகனாய் வெற்றிக்கு திலகமாய் இந்த படத்தில் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கும் தம்பி விஜய் சேதுபதி அவர்களே, இந்த மாதிரி நின்று கொண்டிருக்கும் போது மிஸ்கினை பற்றி சொன்னால் நான் ஈண்டெடுக்காத பிள்ளை என்றுதான் அவரை சொல்ல வேண்டும். அவ்வளவு அற்புதமான கலைப்படைப்பை இந்த ட்ரெயின் இதுவரை எல்லாருக்கிட்டே நான் கதை கேட்டிருக்கிறேன். இந்த படத்துல அவர் கதையை கிட்ட சொல்லல. பட் 2.5 மணி நேரம் இந்த படத்தை உருவாக்கி சீட்டு மொழிகள் உட்கார வைக்கிற அளவுக்கு மிக திறம்பட இந்த படத்தை பணியாற்றி இருக்கிறார். அல்லும் பகலும் அயராது உழைத்தார். இந்த படம் காலதாமதத்துக்கு நான் காரணம் இல்லை, அதாவது நேரம் தான் காரணம். 2.5 மணி நேரம், அதாவது 8 கம்பார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவிலேயே நம்ம தான் அரங்கு அமைச்சிருக்கிறோம். இது வரலும் ராமோஜி பிலிம் சிட்டியை 3 கம்பார்ட்மெண்ட் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல 8 கம்பார்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு எனக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்த எனது நண்பர் பிஜி ஸ்டுடியோ கோவிந்தசாமி அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கிறேன். உண்மையிலேயே ஒரு புளோருக்கு புளோர் இடைவெளியை உடைத்து இந்த ட்ரெயினை நிறுத்திய எடுத்து வர அளவுக்கு
மனம் வந்து அந்த புதுசா கட்டி இருக்கிறாரு. டைரக்டர் கேட்டவுடனே அண்ணனுக்காக நான் உடைக்கிறேன்னு சொல்லி உடைச்ச அந்த பண்பை வந்து விளக்கொலி என்பேன், வியந்து போற்றுவேன். அப்படிப்பட்டவருக்கு நான் கௌரவிக்கணும். புக் ப்ளீஸ். நானே கொடுத்துறேன் சார். தேங்க்யூ சார். சார் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஸ்டுடியோ, ஐ திங்க் மெட்ராஸ்லேயே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்டுடியோ. இப்போ அது போய் பார்த்தோன்னே சார்கிட்ட சொன்னேன், சார் வந்து 2வது ஸ்டுடியோ இருந்துச்சு, நான் ஒரு ஐடியா கொடுத்தேன் ரொம்ப க்ரியேட்டிவாக, 2யும் உடச்சிருந்தேன் சார் அப்படின்னு. ஸோ சார் சொன்னார், உடச்சிட்டார் அவர். தேங்க்யூ சார். ஒவ்வொரு நான் அதிக நாள் வந்து வெற்றிமாறன் சார் அலுவலகத்துக்கும் தம்பி மிஸ்கின் அலுவலகத்துக்கு தான் போவேன். அப்படி போகும்போது அவருடைய செயலாற்றல் வந்து அவர் கம்போசிங் பண்ற விதம் நானே வீடியோவில் ஷூட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை வந்து தயவுசெய்து தம்பி ஒரு பாட்டு இந்த மேடையில் பாடணும், திரும்பவும் ட்ரெய்லரை 2 முறை போடணும். அதே நேரத்தில் சுருதிஹாசனுடைய பாடலை ஒளிப்பதிவு பண்ணி என்கிட்ட காமிச்சாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாடகி ஒரு பாடி லாங்குவேஜ் சண்டைக்கார போட்டு உடைச்சி போடுறான்னும் போது அந்த கையில் ஆகவும் முகல் ஆகவும் கழுத்தினுடைய நரம்பு புடைக்கிறதும் நாடி நரம்பில் ஓடும் குருதி நீக்கமுறை நிறைந்திருக்கும் ஒரு அத்தனை இசையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஒப்பிரிட்ட உயர் தலைவியாகத்தான் அந்த குழந்தைய நான் பார்க்குறேன். 2003 பார்த்தேன். இப்போதான் நான் பார்த்து பெருமைப்படுறேன். ஒரு நல்ல நிலைக்கு நீ வந்துருவோமா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில விஜய் சேதுபதி பத்தி நான் சொல்லணும்னா, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அல்லும் பகலும் அயராது உழைத்த அந்த தம்பியினுடைய, அதாவது தங்கநிக தம்பி தான். மனித நேயத்தின் மறுபக்கம் சில பேர் இருக்கலாம், ஆனால் நம் கண்முன்னே ஒரு பெரிய ஒரு வாழும் வல்லனாக அந்த தம்பி பரிமளிக்கிறார். அவருடைய பண்பு விளக்கொலி என்பலாம், வியந்து போட்டலாம். கண்ணுக்கு சுவையானவர், பார்வைக்கு தேனானவர், கண்ணுக்கு மொழியானவர், கவலைக்கு மருந்தானவர். அறிவு கடல் அதிகமா இருக்கு. இசையெல்லாம் அவர் படிச்சிருக்கிறாரு. இந்த படத்துல ஏற்கனவே ஒரு இசையமைப்பாளர் தான் தம்பி வராத இருக்கிறாரு. அவருக்குள்ள ஒரு இசை ஊற்று ஊடி இருக்கிறது. தொட்டடித்தூரும் இசை ஊற்று அவர் உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறார். அது என்னைக்கு அவர் வெளிப்படுத்துவார்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட பண்பு பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பாராட்டலாம். ஒரு இடத்துல நாசர் சாருடைய ஒரு நடிப்பு இருக்குது. அது வந்து படத்துல தான் நீங்க பார்க்கணும். அப்படிப்பட்ட நடிப்பை வழங்கியிருக்கிறாரு. படம் ஃபுல்லா ஓடி அப்படி இருக்கும். நான் அதிகம் சொல்லக்கூடாது. இந்த படத்தை நீங்க பாருங்க. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் சிஜி ஒர்க்குக்கு இத்தனை காலம் ஆச்சு. அத்தனை வேலைகளை செஞ்சு இந்த படத்தை ஆகஸ்ட் பண்ணிடுவோம். ஆகஸ்ட்ல இந்த படத்தை பண்ணிடுவோம். மிகப்பெரிய அப்படியே சார் சார் எப்ப சார் டேட்டா சொல்லிருங்க சார். இருப்பாரு ஆகஸ்ட்ல விஜய் சேதுபதி யோசிக்கிறாங்க. நைட்டு நம்ம பண்ணி இவ்வளவு நாள் நீங்க பணியாற்றுறதெல்லாம் பார்க்கும்போது ஆகஸ்ட் 14 சூர்யா படம் வருது சார். ஆகஸ்ட் மாதம் தான் சொன்னோம். ஓ அப்படியா? வருகின்ற படங்கள் எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பெரிய அறுவடை பண்ணக்கூடிய படம் இது. மிகப்பெரிய வசூலை அள்ளி கொடுக்கக்கூடிய படம். அப்படிப்பட்ட வசூலை கொடுக்கக்கூடிய படத்துக்கு என்னுடைய விநியோகத்திலும் என்னுடைய எக்ஸிபிட்லும் சந்தோஷப்படணுன்றதுக்காக தான் இதை வந்து பொத்தி பொத்தி பாதுகாத்து வச்சிருக்கிறேன். இது வரும்போது ஒரு பிரளயத்தை உண்டாக்கும். அப்படிப்பட்ட படைப்பு இது வந்து தற்கொலைக்காக சொல்லல. நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். ஆகவே இது யாராவது நான் விட்டிருப்பேன். அத்தனை பேரும் பிரமாதமா பணியாற்றி இருக்காங்க. 63 நடிகர்கள் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவ்வளோ, அதாவது ஒரு ட்ரெயின் ஜேர்னி என்பது சாதாரண இல்லை. அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். அப்படிப்பட்ட வரப்பிரசாதம் உங்களுக்கு அது விரைவில் கிடைக்கப் போகிறது. வாய்ப்புக்கு நன்றி தெரிந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தானு சார், தேங்க்யூ சோ மச். ஸ்ருதி, உங்ககிட்ட ஒரு 2 கேள்வி கேட்கணும். கேன் யூ டேக் தி சென்டர் ஸ்டேஜ் ப்ளீஸ்? ஸ்ருதி, 2 கேள்விதான். ஓகேயா? தேங்க்யூ. ஒன்னு டைரக்டர் மிஷ்கின் சார் கிட்ட ஒர்க் பண்ணது, இன்னொன்னு மியூசிக் டைரக்டர் மிஷ்கின் சார் கிட்ட ஒர்க் பண்ணது. அவ்வளவுதான், சிம்பிள். சொல்லுமா? இல்ல, actually is one of the most creative minds and அவர் வந்து very eccentric. நல்ல பாராட்டலாமா? And really no, honestly, jokes aside, நான் நிறைய கத்துக்கிட்டேன்.
It's a very different style of working, and you really have to run and catch up to him. And it's like playing tennis with a really good opponent. But truly, it's an honor. Thank you, sir, for this opportunity. எனக்கு நிஜமா இது ஒரு அமேசிங் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யோர் கைண்ட்னஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட். அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்ருதி. ஏன்டா அந்த கேள்வி கேட்கலையே? என்ன சார் ஆக்டர் ஸ்ருதியோட சிங்கர் ஸ்ருதியோட நீங்க ஒர்க் பண்ணது? சார் நீங்க பேசினாலே எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா? நோ, she is a child actually. குழந்தை. நான் பெரியவரோட ஒர்க் பண்ண முடியல, அவங்க குழந்தைகிட்ட ஒர்க் பண்ணணும்னா ஐ எம் வெரி ப்ரௌட் ஆக்சுவலி. such a fantabulous girl. ரொம்ப குழந்தை. what a singer. என்னமா பாடுனாங்க இப்போ? கிளாப் பண்ணுங்க, கிளாப் பயங்கரமா குழந்தைக்கு. Thank you. சார் இப்படிதான் செட்டில் பண்ணாரு every time when we do a even halfway decent shot and energy drop ஆகும்போது he make everybody clap like this on set. So this is just on set behavior. என்னன்னா எங்க ரெண்டு பேருக்கு ஒரே ஒரு இது, நாங்க வந்து நைட்டுக்கு மேலதான் பயங்கரமா வேலை செய்வாங்க நாங்க ரெண்டு பேரும். ஆமா, அது இதுவும் நக்டர்னல் அனிமல், நானும் நக்டர்னல் அனிமல் ஆக்சுவலி. அப்படியே நீங்க பாருங்க, ரொம்ப அழகா பண்ணிருக்கா பாப்பா. தேங்க்யூ ஆக்சுவலி. Thank you so much. Thank you so much. Thank you. மிஸ்கின் சார், யாரு? உங்ககிட்ட ஒரு கேள்வி. நான் தான் சார். சொல்லு. டேய் மக்காப்பா, இந்த ட்ரெயின் எங்க இருந்து கிளம்பி எங்க போகுது சார்? அது சொல்ல முடியாது. அது கதை. சரி, ஓகே. இது வந்து டேய் அந்த ஊர் மறந்துருந்தா எங்கடாது? மேட்டுப்பாளையத்துல இந்த ட்ரெயின் கிளம்புது, ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ். ஆக்சுவலா வந்து இந்த படம் அந்த ட்ரெயின் ஓடுற 2.5 மணி நேரத்துல படத்தை எடுத்து முடிக்கணும், லைவா பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா முடியல. 5 மணி நேரத்துல நடக்கிற ஒரு கதை தான் அந்த கதை. ஒரு இரவுல நடக்கிற கதை. இரவு ரொம்ப பிடிக்கும். சோ ஒரு 5 ஹவர்ல நடக்கிற ஒரு ஃபாஸ்ட் பேஸ் த்ரில்லர் தான் அது. சோ நீங்க ரெடியா நிக்கறா பாட்டு பாட போறீங்க? எஸ், ஐ ரிக்வெஸ்ட். தமிழ் சினிமால ஒரு பெரிய, தமிழ் சினிமா இல்ல, நம்மளுடைய தேசத்திலே அல்லது உலகத்திலே ரொம்பவும் கேலி செய்யப்பட்டு புண்படுத்தப்பட்ட மகா புருஷர்களா, மகா லட்சுமிகளா நான் பாக்குறது திருநங்கைகள். என் லைஃப்ல திருநங்கைகள் எப்போதுமே என் கூடவே இருக்கிறாங்க. அவங்க தான் திருநங்கைகள்னு சொன்னாங்க. ஒரு நாள் ஒருத்தி வந்து என்கிட்ட வந்து, நான் கூட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணணும்னு சொன்னா. அவ பேர் லிவிங் ஸ்மைல் வித்யா. அவ போடி உள்ளன்ட்டேன். என்னுடைய பெஸ்ட் அசிஸ்டன்ட் அவ நந்தனால ஒர்க் பண்ணா. அதுக்கப்புறம் என் கூட ஒர்க் பண்ண கிளாடி, ஓட ஃபென்டாப்ல என்ன பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்ட்ரஸ் அவ. இப்போ வந்து கனடால ஷி இஸ் தியேட்டர்ல பெரிய ஆளா இருக்கா. ஷி இஸ் ஒர்க்கிங் இன் ஆப்பிள்ல. இவங்க லைஃப் லாங்க எனக்கு இவங்க கூட எப்பயுமே ஒரு மனசாட்சி மாதிரி இருந்துகிட்டே இருக்காங்க. ஐ ரிக்வெஸ்ட் ஆல் மை திருநங்கைகளை மேலுக்கு கூப்பிடுறேன். இந்த படத்துல வந்து ஒரு சின்ன ஒரு முக்கியமான ஒரு ட்ரெயின் போகும்போது பலவிதமான மனிதர்கள் போவாங்க. அப்ப நான் யோசிச்சேன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த படத்துல வந்து என் கூட என்னுடைய திருநங்கைகளும் இந்த லட்சுமிகளும் இந்த சரஸ்வதிகளும் என் கூட வரணும்னு ஆசைப்பட்டேன். இந்த படத்துல மிக முக்கியமான ஒர்க் அவங்க பண்ணிருக்காங்க. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் தம் டு கம் ஆன் ஸ்டேஜ். இவங்களுக்காக ஆக்சுவலா நான் என்ன சொல்லல, கபிலன் வந்து இந்த எல்லா பாட்டையும் கபிலன் தான் என்னுடைய ரொம்ப ஆத்மார்த்தமான ஃப்ரெண்ட். 3 நாளா கூப்பிடுறேன், எங்க போனான்னு தெரியல, போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அவன் வந்து இந்த ஒரு பாட்டு கேட்டேன். அந்த பாட்டு நான் கொடுத்தது வந்து திருநங்கை தாலாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த திருநங்கைகள் உலகம் ஃபுல்லா இருக்க தாய்களுக்கும் குழந்தைகளுக்கும் தாலாட்டு பாடிட்டே இருக்காங்க. நான் வந்து இந்த திருநங்கைகளுக்காக ஒரு தாலாட்டு பாடலான்னு சொல்லி ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா கபிலன் எழுதியிருக்கான். அந்த பாட்டை நான் உங்களுக்கு முன்னாடி நான் பாடுறேன். அந்த இது இருக்கு. செக் செக், நீ ஸ்பாட்ல இல்லடே. பியூட்டிஃபுல் அண்ட் ரெஸ்பெக்டட் திருநங்கைகள் இங்க இருக்காங்க. எங்களுடைய மரியாதையும் எங்களுடைய அன்பும் உங்களுடைய எப்பவுமே இருக்கும். வாட் a பியூட்டிஃபுல். உங்க எல்லாருக்கும் இது அவ்வளவு அழகான ஒரு ட்ரிபியூட். and I see எல்லாரும் ரொம்ப எமோஷனலா இருக்கீங்க. Why don't we come and give you a hug? Do you want a hug? Thank you. Thank you. Thank you. Thank you so much. ரொம்ப லேட் ஆச்சு, பேச சொல்லலாம், மன்னிச்சுங்க.
எனக்கு புரிஞ்சிச்சு. தேங்க்யூ 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 மேக்கா தேங்க்யூ. அவங்களுக்கு ஒரு கிளாப் அடிப்போம். சார் அவங்களுக்கு புக்ஸ் கொடுக்கணும் சார். அவங்களுக்கு புக்ஸா? அம்மா அதாம்மா புக்ஸ். புக்ஸ் மட்டும் அப்படியே வாங்கிட்டு போயிடுங்க. குடுமா போய் குடுமா. தேங்க்யூ. அடுத்ததாக ரொம்ப எமோஷனல் ஆயிடும். அதனால இப்ப என்ன பண்ணலாம், டிரெக்டர்ஸ், செட் ஆஃப் டிரெக்டர்ஸ் கூப்பிட போறோம். எல்லாருமே லெஜெண்டரி டிரெக்டர்ஸ். அவங்களுக்குன்னு ஒரு தனி பாணி உடையவர்கள், அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை பதித்தவர்கள். நீங்க கூப்பிடுங்க. ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் இயக்குனர் சசி சார். கண்டிப்பா.